விட்டுவிட்டு எதிர்காலத்தை நாடுங்கள். அல்லேலூயா. கடந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்தை நாடுங்கள். நீங்க பாருங்க, நம்ம எல்லாருமே the past life, நம்ம வாழ்க்கையில கடந்து வந்ததை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அநேகருடைய சுபாவங்கள், the character, the mentality, the word அப்படின்னா அந்த வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை, இன்னும் நம்ம சிந்தை, நம்மளுடைய மைண்டா நினைவு, the thought இன்னும் ரிஃப்ரெஷ் ஆக மாட்டேது. போன்ல கூட lot of phone go check, அங்க மூளையில போட்டிருப்பாங்க என்னதுமா, ரிஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா இரு, அப்பதான் அந்த போன் நல்லா வேலை செய்யணும் போனுக்கே வச்சிருக்கிறான். ஆனா நம்மளுக்கு தெரிய மாட்டேது, நம்மளும் ரிஃப்ரெஷ் ஆகணும், புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பழைய 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 வார்த்தையில, பழைய சிந்தையில, எங்க பாட்டி இப்படிதான் இருந்தாங்க, எங்க தாத்தா இப்படிதான் பார்த்தாரு, எங்க தாத்தா எப்பொழுது எங்க பாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு, அந்த காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா கூட? கடந்த காலத்தை விட்டு விட்டு எதிர்காலத்தை நாடுங்கள். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. இன்னும் பழைய the mindset, பழைய எண்ணம், இன்னும் பழையதே. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திக்கிற காரியம் இருக்குல்ல, நீங்க யோசிக்கிறீங்க, அது என்கிட்ட சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கு தான் தெரியும், அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னா பிரதர், அதை யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வருவேனா, பெரிய பங்களோ வாங்குவேனா, மெர்சிடிஸ் பென்ஸ் வெள்ளை கலர் வீட்டு முன்னாடி நிக்குமா, டிரைவர் வந்து இப்படி, எத்தனை வருஷம் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் வரனா ஜெயந்தி சிங்கப்பூர்ல இருக்கு நகை கடை, அப்படியே சுக்கி 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 போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜிஎம்டி நகை அப்படி போட்டீங்கன்னா நகை அங்கே இருக்கும், ஆனா தலை இருக்காது. இன்னும் நிறைய பேரு பழைய கடந்த காலத்தை கடந்தத இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்களா ஒரு மாறுதல், ஒரு ரிஃப்ளெக்ஸ், ஒரு மாறுதல் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், உங்களோட எண்ணமோ என்னோட எண்ணமோ பழைய சிந்தையை, இந்த பழைய வழிமுறைகளை, பழைய எண்ணங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சரி, பழையவனைகளை வேதம் சொல்லுது, நீங்க நினைக்காதீங்க. கடந்து வந்ததை உங்களை பார்க்க வேணும்னு சொல்ல, அதை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற the fault, தீமையான அனுபவங்கள், தீமையான வாழ்க்கை, வேதனையான பிரச்சனைகளை நீங்க நினைக்கும் போதோ, அதை யோசிக்கும் போதோ, அதை நீங்க மறுபடியும் பேசும்போதோ, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில புது நம்பிக்கை பிறக்காது. ஆமென். எத்தனை பேருக்கு கிணறு தெரியும்? கிணறு நாயில் என்ன சொல்லுவாங்க தெரியும்? கிணறு ஜப்பான் தேட பேர் கை தூக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் கிணறு? அம்மாக்கு தெரியும்? தெரியும். எங்க வீட்டுலாம் கிணறு போட்டு போயாவா, அது என்ன சொல்லுவாங்க போல, ரவுண்டா இருக்கு போயா, தெரியுமா? தெரியாது. என்னது? தெரியும், ஆனா தெரியாது. இந்த சொத்துல செய்வாங்க போயான்னு சொல்லி, ரவுண்டா இருக்கும். அது கரெக்டா கிணறு வெட்டி அதை உள்ள அனுப்புவாங்க. நான் போயான்ற கல்வெட்டுன்ற கான்ட்ராக்ட் வேலை, ஒரிஜினல் கான்ட்ராக்டர், டூப்ளிகேட் கான்ட்ராக்டர்லாம் தெரியாது. சரி, அந்த கிணறு ஆனது எப்பொழுதும் அந்த தண்ணி ஊற்று தண்ணின்னுவாங்க, அந்த ஊற்று தண்ணி அந்த கிணறுல உருவாக்கி நீங்க தண்ணி எடுக்க எடுக்க
அந்த தண்ணி புது தண்ணி உருவாகிட்டே இருக்கும். நாங்கெல்லாம் கிணறு தண்ணி குடிச்சு வந்தவங்க தான். ஆமென், அல்லேலூயா. kita punya PT KTM தானா ஆரம் ட்ரெயின் பக்கத்துல ஓடும். எங்க வீடு இப்படி இப்படி ஆடும். நான் பிளேட்ல சோறு எடுத்தனா 2-3 சோறு கொட்டும். எங்க அம்மா 2 போடு போடுவாங்க. பக்கத்திலே எங்களை விசிட் பண்ண நேஷனல் லெவல்ல ட்ரெயின் ஓடும். நாங்க ட்ரெயினை பார்த்து பாய் பாய் கட்டுவோம். அவனுக்கு என்ன தெரியுமா தெரியாது, ட்ரெயின் வரும்போதெல்லாம் பாய் பாய் கட்டுவோம். எங்களை தாண்டி எந்த KTM ட்ரெயினை தாண்டி போக முடியாது. எங்களை விசிட் பண்ணி தான் போகணும். சோ அந்த இடத்துல கிணறு குறித்து நான் சொல்றேன். கிணறு தண்ணியானது ஒரு மனுஷன் நோண்டி அதை உருவாக்கி அதை வைத்த பிறகு அதோட வேலை என்ன தெரியுங்களா, எத்தனை அளவு நீங்க தண்ணி எடுத்தாலும், எத்தனை கலன் நீங்க தண்ணி எடுத்தாலும், அதுல எப்பொழுதும் புது தண்ணி அப்படின்னா மண்ணினால் வருகிற அந்த ஊற்று தண்ணி என்ன பண்ணுமா, அந்த கிணற்றை புதுப்பிக்கப்படும். அந்த தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுபோல நீங்க பழைய காரியத்தை, பழைய வாழ்க்கையை, பழைய அனுபவங்களை, பழைய எண்ணங்களை, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில பழைய காரியம் வைத்து புது மனுஷனாய் மாற வேண்டிய நீ. ஆமென். பசங்க நான் பழைய ஆளு, பசங்க புது ஆளு. நீங்க எந்த கட்சி? பழைய ஆளா புது ஆளா? புது ஆளு. பாருங்க, இன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டி, பழைய வினைகள் எல்லாம். இப்ப தீமோத்தேயு வாயா டெமோ காட்டுறேன். வசனம் சொல்லல, இதே உனக்கு பரிசுதான். அல்லேலூயா. இப்ப பழைய மனுஷன் ஜேக்கப், பழைய ஜேக்கப், இவரும் எனக்கு ஒத்தே வராது. அவனை பார்த்தா உதைக்கணும்னு தோணும். அவனுக்கு என்ன பார்த்தா தூக்கி போட்டு மெதிக்கணும் தோணும். பழைய ஜேக்கப், பழைய கவானி. ஓகே, பழைய மனுஷன் நாங்க அப்படி இருந்தோம். பழைய மனுஷனுக்குள்ள விரோதம், பகை, எரிச்சல், கோபம், வெறி. ஏன்னா பாக்குறதுல என்ன சொல்லுது தெரியுங்களா, பாக்குற படம், பாக்குற டிராமா, பாக்குற வார்த்தைலாம், உன்னை சீண்டனானா அவனை திருப்பி சீண்டிரு, உன்னை கடிச்சானா அவனை திருப்பி, உன்னை குத்துறானா அவனை திருப்பி, உன் மேல சுத்தடி ஊத்துறானா நீ என்ன பண்ணும், உலகம் கத்து குடிச்சு. இது பழைய மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர். இப்ப இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தானே, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, நீ புதிய மனுஷனாய் உன்னை நான் மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நல்லா கவனமா கேளுங்க, இன்னைக்கு நீ புதிய மனுஷனா மாறிட்டு போதும் அவனை பார்க்கும்போது உன்னுடைய உணர்வு, உன்னுடைய உணர்ச்சி, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சுபாவம் எப்படி மாறுது? எப்படி மாறுது சொல்லுங்க? உங்களை தான் ஏன் கேட்கிற, தாய்மார்களே, தந்தைமார்களே, எல்லாத்திலும் மேன்மை பெற்றவர்களே, உங்களை தான் கேட்கிற, எப்படி இருக்கிறீங்க? பழைய மனுஷனா இருக்கீங்களா இல்ல புதிய மனுஷனா இருக்கீங்களா? பாஸ்டர், அதான் பாஸ்டர் கொஞ்சம் இடிக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு. எது வேணாலும் செஞ்சிடும். இந்த ஈகோ இருக்க, ஈகோ மரியாக்கா என்ன பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க விருதம் என்ன சிஸ்டர், என்னது ஈகோ? என்ன ஆகுது? நான் புதிய சிருஷ்டி தான், ஆனா தீமோத்தேயை பார்த்தானே நானு பழைய ஆளு. அப்படின்ற ஒரு ஈகோ, ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு விரோதம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, கடந்தத என்னவா, கடந்த காலத்தை விட்டு விடுங்க. இன்னைக்கு இந்த சபையில, இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும்
நான் தேவனோட வார்த்தையில உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். கடந்த காலத்தை நீ நினைச்சீனா நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில இருந்து நீ முன்னேற முடியாது. நான் வேற கூட்டத்துக்கு போனா நான் எனக்கு பிளெஸிங்கா பேசிப்பார். நீங்க என்ன வந்தானே என்ன கர்ஸ் பண்றீங்க, சாபம் பண்றீங்க, என்ன சபிக்கிறீங்க, என்ன டிஸ்ட்ராய் பண்றீங்க, என்ன அவமானப்படுத்துறீங்க. நீ திருந்திட்டீனா நீ எழும்பி நடந்துருவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எல்லாருமே மாறணும். we must change. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கறனால நம்மளுடைய சுபாவங்கள், எண்ணங்கள், கேரக்டர் எல்லாம் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் வந்துட்டார்னா, ஒரு உதாரணம், இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாலுக்கு வந்து மரியாக்கா மேல சொன்ன கடுப்பு. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர், நீங்க எனக்கு சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆவியானவர் இந்த பாலுக்குள்ள இறங்கிட்டார்னா போல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? ஏஞ்சு போய் அக்கா நான் செஞ்ச தவறு என்ன மன்னிச்சிருங்க. அதான் என் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற அடையாளமே. புரியல? புரியல? சாக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார்னா உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சுயங்கள் எல்லாம் மறிச்சு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில பழைய வினைகளை, கடந்த காலத்தை விட்டுடுங்க. உங்க வாழ்க்கையில அந்த கடந்த காலம் கசப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த காலத்தில் நடந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வேதனை கொண்டு வரும். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின் படி நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்பாக நேற்று ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்தோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல கடைசி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா ரூபி. சங்கீதம் 1:3 பாருங்க, கடைசியாக அந்த வசனம் வாசிங்கம்மா. 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அவன் நீர்க்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஐயா நல்ல கவனமா கேளுங்க. நீங்க உங்களுடைய கனியை எப்பொழுதும் தரணும். அல்லேலூயா. பாசட்ட மட்டும்தான் பவர் இருக்கு, பாசட்ட மட்டும்தான் கனி இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, அவர் நீர்க்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, இலை உதிராய் இருக்கிற, இலை உதிராமல் இருக்கிற. எத்தனை பேரோட மரத்துல இலை கொட்டிக்கிட்டே இருக்கு? மண்டையில இருக்க முடி கொட்டுறதை பத்தி பேசல. உங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மை கொட்டிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிக்கிறவனா இருந்தீனா அவன் செய்வதெல்லாம் அந்த இடத்துல கடைசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க பாருங்க. அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் என்ன ஆகும்? நட்டமா போயிடும். என்னடா வாய்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படியாக மாத்த விரும்புறார். இன்னைக்கு நீங்க எல்லாருமே செய்கிற, ஜெபிக்கிற, நீங்க போகிற காரியம் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்யணும்யா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நம்மளுக்கு அதிகாரம் உண்டு இல்ல? அற்ப விசுவாசியே, பவுல் என்ன கேக்குறாரு? சாரி, இயேசு என்ன கேக்குறாரு? பேதுரு இந்த படகுல உள்ளவங்க பார்த்து என்ன சொல்றாரு? ஏமா ஏதோ ப்ராப்ளமா? அற்ப விசுவாசியே. ஐயா அந்த சபையில நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். சிஸ்டர் பாஸ்டர் எனக்கு வேலை பாஸ்டர் அப்படின்னு சொன்ன, போங்க சிஸ்டர் ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுத்தாரா இல்லையா? பாஸ்டர் சொன்னா ஆண்டவர் சொன்னாரு. நான் ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை தான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க செய்யும் போது வசனம் என்ன சொல்லுது? அவன்
தற்காலத்தில் அவன் தன் கனியை செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எங்க அம்மாவை கேட்போமே, எங்க மேடம் அம்மா, மணி செய்யற காரியெல்லாம் எல்லாம் வாய்க்கமா ஆகுதா இல்லையா? தேவன் நம் மரியாக்கா அன்னைக்கு போய் லேப்டாப் முன்னுக்கு தட்டி போனை தட்டினா எல்லா சேல்ஸ் ஃபுல். மரியாக்கா அவங்க பிரச்சனை எங்களெல்லாம் பஸ் ஜோ பண்ணுங்க, எனக்கு உங்க 2 கஸ்டமர் கிடைக்கணும். ஆனா உங்களுக்கு உங்களுக்கு பாசரா இருக்கிற பொறுப்பு இருக்க, அந்த நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்கிற மேல தீய ஊத்தணுமா எண்ணெய் ஊத்தணுமான்ட்டு நான் கிஃப்ட் ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே இப்ப எண்ணெய் ஊத்தட்டா? சரி, இன்னைக்கு பாருங்க, நம்ம கடந்த காலத்தை விட்டு விடுங்க. வாசிப்போமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். Philippians chapter 3 verse 14 and 15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. பவுல் இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு இந்த பிலிப்பியர் ஜனங்க பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற ஜனங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா பவுலோடைய ஊழியத்துக்கு, பவுல் செய்கிற ஊழிய காரியத்துக்கெல்லாம் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ரொம்ப நல்லவங்களா. அல்லேலூயா. பவுல் போய் சொல்லுவாரு, நான் இந்த இடத்துல இந்த கொரிந்தியர் சபைக்கு போக போறேன், நான் எத்தியோப்பியா சபைக்கு போக போறேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல தன் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது அப்படியான்னு கேட்டுட்டு இந்த பிலிப்பியர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிலிப்பியர் சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய ஊழியத்துக்கு தாங்குவாங்க. அவர் ஊழியத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஜனங்களுக்கு போய் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அந்த பிலிப்பியர் பட்டணத்துல இருக்கிற ஜனங்க அவர் கையில ஒரு பணத்தை, ஒரு தொகையை கொடுப்பாங்க. போய் அந்த ஊழியத்துல அந்த சபையில உதவி செய்யுங்க. நிறைய சபைகளுக்கு இந்த பட்டணம், இந்த பிலிப்பியர் சபைகள் உதவி செய்யும். அந்த ஜனத்துக்கு பவுல் சொல்ற ஒரு ஆலோசனை வாசிங்க. பவுல் இப்படியாக சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அழைப்புக்கு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தியா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தியா இருந்தால், பாருங்க, எந்த காரியத்துல நீங்க வேற சிந்தையா, உங்க வாழ்க்கையில பவுல் சொல்றாரு, நீங்க வேற சிந்தையா இருந்தா ஒரே சிந்தையா இருங்கன்றார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவ பத்தி, கிறிஸ்துவின் மேல ஒரே சிந்தையா இருங்க. எந்த சிந்தை தெரியுங்களா? அவரே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுபடியும் வரப்போகிற இரட்சகராய் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே சிந்தை உங்க வாழ்க்கையில அவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய நன்மை, அவருடைய வார்த்தையை விட்டு நீங்க நானும் எந்த சூழ்நிலையும் விலக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய நன்மைகளை விட்டு விலகும் போது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகும் போது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகும் போது, ஐயா நான் சொல்றேன், நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சிந்தை அல்ல. your thought, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆலோசனை எல்லாம் ஒரே சிந்தையா இருக்காது. அதனாலதான் எவ்வளவுதான் விசுவாசிகள் மத்தியில இன்னைக்கு சபையில நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க சில நேரங்கள்ல பாஸ்டர் எனக்கு இந்த சூழ்நிலையில போகிறேன், பாஸ்டர் இந்த காரியம் எனக்கு தேவையா இருக்கு, பாஸ்டர் இந்த பிரச்சனையில நான் நின்றுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணும் போதோ இல்ல சிஸ்டர்கிட்ட நீங்க சொல்லும் போதோ நாங்கள் உடனடியா உங்களுக்கு பதில் தர மாட்டோம்.
உங்களை அந்த இடத்துல உற்சாகப்படுத்துவோம். சிஸ்டர், பிரதர், தேவன் மேல் நம்பிக்கை விசுவாசமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு வாசனை உங்களுக்கு தருப்பாருன்னு சொல்லி கொடுப்போம். ஆனா நல்லா கவனிக்க வேண்டியது, உங்கள்கிட்ட நாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியாக அந்த விஷயத்தை நாங்க மறந்து போக மாட்டோம். அந்த காரியத்தை கேட்ட நாங்க தேவ சமூகத்துல நாங்க காத்திருப்போம். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வைப்போம். அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தை, அந்த ஜெபத்தை, அந்த கேட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவா இருந்தா, அது உங்களுக்கு நன்மையா இருந்தா, அது தேவனுக்கு அது பிரியமா இருந்தா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அது சித்தம் பண்ணார்னா, நாங்க ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அது ஆண்டவருக்கு தெரியும். இது உங்களுக்கு தீமையை கொண்டு வரும், இது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும், இது உங்களை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும்னு ஆண்டவருக்கு தெரிந்தா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில தாமதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோனா ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவர் சொல்ற, நீ நினைவுக்கு போ. ஆண்டவரோட யோனா மேல நன்மையை வைத்திருக்கிறார், அவன் மேல ஒரு தரிசனங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம மேல ஆண்டவர் நன்மை வைத்திருக்கிறார், தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஆனா தேவன் சொல்லுகிற பிரகாரமாய், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஜெனிஃபர் அக்கா இந்த சபையில இருக்கிறாங்க. ஜெனிஃபர் அக்கா எத்தனை மணிக்கெல்லாம் அந்த சபைக்கு வந்துடுறீங்க? இந்த பால் இருக்காரு, பால் எத்தனை மணிக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிறாருங்க? 6 மணிக்கெல்லாம் இறக்கிறாரு. எத்தனை மணிக்கு ஏறுறீங்க? 5:30 மணிக்கு. இப்ப ஜெனிஃபர் அக்கா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு காட்டு கொடுங்க. இந்த பால் வெள்ளனையே ஏத்தி கொண்டு வந்து லேட்டா விடுறாரு. சரியா? இப்ப ஜெனிஃபர் அக்காக்கு ஆண்டவர் காடி கொடுத்துட்டாரு. இனி அந்த விசுவாசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விசுவாசியா இருந்து சொல்லுங்க. என்னமா சேச்சிக்கு வர மாட்டாங்க, சொல்ல வந்துருச்சு. இப்படி 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 இருந்தது. ஜெனிஃபர் அக்காவே சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த 5:30 மணிக்குள்ள ரெஸ்பான்ஸ் இருக்குமா? 6 மணிக்கு சபையில வந்து காத்திருக்கிற என்ன இருக்குமா? அப்ப சில காரியம் ஆண்டவர் நம்மள பார்க்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னோட விசுவாசம் தேவன் மேல எப்படி நிலைத்திருக்குது. ஏன் வாகனம் இல்லாத டைம்ல 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் சபையில உட்கார்ந்து இருக்க முடியுது, ஆனா வாகனம் வந்த பிறகு 7 மணி கூட சபைக்கு வர முடியல. எப்படி நம்ம விசுவாசம்? நான் யாரையும் கொண்டே பண்ணலையா? பழையவனைகளை விட்டு விடுங்க. கடந்து வந்தத நீ என்ன பண்ணுமா? கடந்த காலத்தை விட்டு விடுங்க. தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மை. வசனத்தை வாசிங்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த, பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் உங்களை எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு? எங்க இருந்து அழைச்சாரு? நீங்க எங்கெல்லாம் விழுந்து கிடந்தீங்க, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, எவ்வளவு போராட்டத்தெல்லாம் நம்ம காணப்பட்டோம். அதிலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்றார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் மகிமையான தேவனியா, வல்லமையான தேவனியா? வசனம் சொல்லுது, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது. அவர் பெரியவர். அந்த தேவன் உங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களை அழைத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. சும்மா அழைக்கல ஆண்டவர். நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே பரலோக பரம அழைப்புக்கு காத்திருக்கணும். இழந்து விடாதீங்க. நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு அவர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டார். உங்க பாவத்தை மன்னித்து கழுவி உங்களை சுத்திகரித்திருக்கிறார்.
இன்னும் நீ பாவத்துல, இன்னும் பலவீனத்துல, இன்னும் கடந்து வந்த வாழ்க்கையில விழுந்து கிடக்க தேவன் அழைக்கல. புரியுதுங்களா? பலவீனங்களை சிந்திக்காதீங்க. தேவன் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை மன்னிச்சிட்டாரு. உன்னை புதிய மனுஷனா தேவன் பார்க்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் புதிய மனுஷனா you are a new creation. நீ புதிய சிருஷ்டி. தேவன் புதிதா உன்னை உருவாக்கி இருக்கிறார். நீ பழையவனைகளை பேச வேண்டாம், பழையவனைகளை சிந்திக்க வேண்டாம், பழைய காரியத்தை யோசிக்க வேண்டாம். தேவன் அந்த பழைய காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தேவன் முற்றிலுமாய் அதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, பந்தய பொருளுக்காக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, நீங்க போக வேண்டிய இலக்கு. ஆமென். நம்மளுக்கு தெரியும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும்னு தெரியணும். சொல்லுங்களேன். அந்த சேச்சி எவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க தெரியுமா? எப்படி? நான் போன வாரம் சனிக்கிழமை காலையில எனக்கு ஒரு பாஸ்டரோட கல்யாணம் பிரிஃபீல்ட் மெத்தடிஸ்ட் சர்ச்ல. நான் கலந்துட்டு ட்ரெயின் எடுத்துட்டேன். 11:55 ட்ரெயின். ஏன் தெரியுங்களா? உண்டி போடணும். ஜேபில லக்கில உண்டி. ட்ரெயின் ஏறினானே அந்த ட்ரெயின் செக் பண்றவரு ஒரு ஜோஹர் ஆமா இவ்வளவு உண்டி காலுவோ அப்படின்னு நான் போட்டேன். சந்தேகப்படாதீங்க, போட்டேன். என்னடி இங்க அழிஞ்சிருச்சு சீக்கிரம். நேத்து ஒரு பாஸ்டர் கூட உட்கார்ந்து இருந்தேன். உண்மை கை கருப்பா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எனக்கு என்னோடய அழிஞ்சிருச்சு, உங்களோட அழியல? இல்ல அது நான் உண்டி போட்டேன் கொம்பம் பண்றதுக்கு மருதாணி போய் தப்பா பண்ணிட்டீங்களா? அவ்வளவு டாக்கா இருக்கு அவரு, அவ்வளவு டாக்கா இருக்கு. நான் பாசப்படிச்சு கேட்டேன், எவ்வளவு கருப்பா இருக்கு, நீங்க என்ன மருதாணி போட்டீங்க கொம்பம் பண்றதுக்கு? நான் இன்னும் உண்டி போட்டிருக்கேன். சரி, அது ஒரு நான் ட்ரெயின் என்னன்னா ஒரு கேட்டேன், தட கரன்சி முக்கி ஐயா 4:50க்கு ட்ரெயின் இறங்கின கப்பாஸ்ல. அங்கிருந்து கிராப் எடுத்து நேரம் லக்கின போய் 4 மணிக்கு ட்ரெயின் இறங்கின, 4:30 மணிக்கு லக்கில உண்டி போட்டேன். 4:30 மணில இருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். 6:30 மணிக்கு நான் சேர்ச்சில் இருக்கேன். ஏன் நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய பந்தய அழைப்பு, உங்களுடைய பந்தய அழைப்பு என்னன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. என்னுடைய பந்தய அழைப்புக்கு, பந்தய பொருளுக்கு, லக்கையை நோக்கி நான் தொடருகிறேன். நீ ஆண்டவருடைய பந்தய அழைப்பில நீ தொடரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ புதிய காரியங்களை தேவ சமூகத்தில் சிந்தித்து பழைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவருடைய பந்தய அழைப்பில நீ ஓடணும். ட்ராக்ல ஓடுறேன், ட்ராக்ல ஒலிம்பிக்ல ஓடுறவன் அவன் யாரு? உயரமா இருக்கானே, உசேன் போல்ட். அவன் என்னைக்காவது ஓடும்போது போய் சுகான் இப்ப மரியாக்கா பின்னாடி ஓடிறாங்க, அவன் உசேன் போல்ட் பின்னாடி. எப்ப மரியாக்கா பார்த்து ஓடுறான், சொல்லுங்க, அப்படி திரும்பி ஓடுறான் போல. அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன, சிரிச்சுக்கிட்டே ஓடுவான். ஆனா எங்க சைடு பார்க்கவே மாட்டான். ஆனா வசனம் சொல்லுது, பந்தய பொருளுக்கு நீங்க லக்கையை நோக்கி தொடரணும். நீங்க ஆண்டவருக்குள்ள, ஆண்டோட வார்த்தையில நிலைத்திருந்து போகணும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ பழைய மனுஷனா, பழைய சிந்தையா, பழைய எண்ணங்களா, பழைய இருதயம் உள்ளவனா, இப்படி எல்லாம் சிந்திச்சு சோர்ந்து அழுந்து புலம்பெற. ஆனா தேவனோட வார்த்தை உனக்குள்ள வந்த கேட, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? உன் லக்கையை நோக்கி தொடர்ந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையில் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது பாருங்க, இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. கொஞ்சம் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
கொஞ்சம் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பாஸ்டருக்கு மேல யாருக்கு மேல ஆயிடுறாங்க? பாஸ்டருக்கே வந்து போன் அடிச்சு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, ஜாக்கிரதையா இருங்க. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, பாருங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஆண்டவர், ஐயா நீ கொஞ்சம் தான் ஏன் வளர்ந்த, கொஞ்சம் தான் ஏன் உருவாகுன, கொஞ்சம் தான் ஏன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து. இன்னைக்கு அநேக பேர் உள்ள சிந்தை என்ன தெரியுங்களா? தேவனை காட்டிலும் நான் யோசிக்கிற, நான் நினைக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வோம். அப்படி இல்ல. நீங்க பந்தய பொருள்ல வசனம் சொல்லுது, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டு என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். 15வது வசனத்துல பாருங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், இல்லம்மா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனமா? வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க சிந்தை வேற சிந்தையா இருந்தா, உங்களுடைய சிந்தை, உங்க எண்ணம் வேற சிந்தையா இருந்தா தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். இங்க பாருங்க, லோத்தோடைய மனைவி, பழைய ஏற்பாடுல ஜெனசிஸா ஆதியாகமத்துல 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும்போது இங்க ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறாரு. Genesis 19:17. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின் அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு லோத்த பார்த்து, இந்த மலை என்ன மலை? அது சோதோம் குமாராவை பாவம் நிறைந்திருக்கிறபடியால் இந்த சோதோம் குமாராவை நான் அழிக்க போகிறேன். இந்த சோதோம் குமாரால நான் பார்ப்பது எல்லாம் பாவ கிரியை, பாவ எண்ணங்கள். மனுஷன் பாவம் செய்து இந்த மலையை, இந்த சோதோம் குமாராவே பாவ வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நீ உன் குடும்பத்தை கொண்டு வந்து ஆண்டவர் வெளியிடுறார். சொல்றாரு, நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தீமையில இருந்து பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்க பழைய வழிகளை ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்தி நீ விடுதலையாய் வா, உன்னை தப்பித்து இந்த காரியத்தை நான் அழிக்க போகிறேன். இந்த காரியம் உனக்கு அழிவை கொண்டாடும். இந்த காரியத்தினால உன் சூழ்நிலைகள் மாறி போகும். இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டிய நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து சுகந்தரித்துக் கொள்ள முடியலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீங்க கர்த்தரிடத்துல நிலைத்திருக்கும் போது நன்மையானதை கர்த்தர் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆண்டவர் தீமையிலிருந்து நம்மளை விலக்குவார். சொல்லுவார், இது தீமை, இது அழிவுக்கு கொண்டாடும். நான் போன வருஷம் எல்லா பாஸ்டர்ஸும் கேரள வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் எங்களுக்கு சொன்னாங்க, சுபாம் ஜெயால. அப்ப எல்லாரையும் ஃபுல் மெடிக்கல் செக்அப் செஞ்சு அவன் மேரி அனுப்புவாங்க பாருங்க, எம்ஆர், அதுல அவன் மேரி அனுப்பிட்டு அவன் மேரி கொண்டு வந்தாங்க. கோழி எப்படி அவுச்சி வந்து போய் வருமோ அந்த மாரி என்னை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க, Pastor, your health all good, but your heart must function to very well now. One day, and the doctor said, one day you take little bit wine,
Don't too much, take little bit wine. அங்கிருந்து தான் வேணாம்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கும். ஆமென். ஹார்ட் வெரி ஃபங்க்ஷன். எது குடிச்சா? ஒயின் குடிச்சா ஹார்ட் ரொம்ப ஃபங்க்ஷன். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஆராதனை செய்து பாருங்க. உன் ஹார்ட் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ள களி கூறும். அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் தேவனை துதித்து பாடி ஆராதிச்சுன்னா அந்த இருதயம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், ஐ திங்க் யோ அட்வைஸ், நீ சொல்ற இந்த காரியம் உலக பிரகாரமாய் தட் இஸ் a good, பட் ஆண்டவர் நம்மளுக்கு அதை போதிக்கல. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய ஹார்ட் எல்லா விதத்திலும் எல்லா பிளாக்கும் ஆண்டவர் சுகமாய் மாற்றுவார். ஹalleluya. ஏன் தெரியுங்களா? ஹார்ட்ல அப்பப்போ ஏதோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. நீ ஆராதிக்கிட்டு விட்டுட்டு, கை தட்டுறது விட்டுவிட்டு, கையை உயர்த்துறது விட்டுவிட்டு, நல்லா சத்தம் போட்டு பாடுறதை விட்டுவிட்டு, நல்லா தேவனை துதித்து ஆராதனை செய்கிறத விட்டுட்டு, அப்படியே 2 இட்லியை வாயில முழுங்கிட்டு இங்க போல எக்காலம் ஊதுவாரு. அப்பயே கை வேலை செய்யாது, பாடி வந்து அப்படியே ஸ்ட்ரெச், அப்படியே ஒரு சில மாதிரி நின்றா எல்லா பிளாக்கும் வரதான் செய்யும், எல்லா அடப்பும் வர செய்யும், எல்லா கொலஸ்ட்ரால் எல்லாம் கொழுப்பு எல்லாம் பெருகதான் செய்யும். நல்லா குதிச்சு ஆராதிச்சு தேவனை பாருங்க. எல்லா சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுப்பார், விடுதலை கொடுப்பாரு. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அப்ப அந்த லோத்தை அந்த சோதோகுமார் இருந்து கொண்டு வந்து சொல்றாரு. அங்க லோத்து சொல்றாரு பாருங்க, அப்படி இல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கிருபைய நம்ம வாழ்க்கையில தேவன் கிருபையை பெருக செய்கிறாரு. ஆனா நம்ம எப்படி பண்ணுகிறோம்? கடந்த வாழ்க்கை விடாதபடிக்கு, கடந்த எண்ணங்கள், கடந்த வந்த வாழ்க்கையினுடைய உதாரணங்களை இன்னும் நம்ம விட்டு விடாதபடி இன்னும் பழைய வாழ்க்கையில இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த சபையில வர ஒவ்வொரு விசுவாசியுடைய சூழ்நிலைகளை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, அவங்க சரீரத்துல கடந்து வருகிற ஒவ்வொரு வியாதிகளை நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை தரங்களை மாத்துங்க, சரீரத்தில் இருக்கிற போராட்டங்களை மாத்துங்க ஐயா. ஜெபம் மட்டும்தான், ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஆமென். இன்னைக்கு விடுதலை ஆக வேண்டிய நம்ம இன்னும் பழைய கடந்த காலத்தை விடாதபடிக்கு, அல்லேலூயா, கடந்த காலத்தை இன்னும் மறக்காதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற புதிய காரியம் சொல்றாரு. இந்த மலையை விட்டு போ, புது காரியத்தை பாவத்தை விட்டு விலகு. இனி உனக்கு காட்ட போகிற வார்த்தை, உனக்கு காட்டப்படுகிற வழிகளை நம்பி விசுவாசித்து ஆண்டவர் மேல நம்பிக்கையாரு. அதே அதிகாரத்துல 26வது வசனத்தை பாருங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மலையில இருந்து உங்களை காப்பாத்திட்டேன், ஆனாலும் திரும்பி பார்க்காதீங்க. Don't turn back. என்ன பண்ண கூடாது? எதை திரும்பி பார்க்க கூடாது? நீங்க எதை திரும்பி பார்க்க கூடாது? சுபானி, எதை திரும்பி பார்க்க கூடாது? இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை திரும்பி பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்டரியா, பாஸ்ட் லைஃப். நீங்க பழைய வினைகளை கடந்து வந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிட், உங்களுக்கு தோல்வி, மன அழுத்தம், உங்களுக்கு அவிசுவாசம், உங்களுக்கு சோர்வு வரும். இந்த லோத்து
லோத்தின் மனைவியோ அழிக்கப்படுகிற அந்த தேசத்தை திரும்பி பார்க்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விட்டு வந்ததை பார்க்கறதுனால தான் தேவன் வைத்திருக்கிற நன்மையான வழிகளை அறிய முடியாதபடி உங்க கண்கள்ல ஒரு இருள், இருதயத்துல ஒரு பலவீனம், உங்களுடைய சிந்தையில ஒரு அவிவிசுவாசம். ஏன் போக முடியல? பழைய வினைகளை இந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க. இதுல நல்லா வாழ்ந்தமே, இந்த சோதோம் குமாரால குடும்பமா இருந்தமே, நல்ல சந்தோஷமா இருந்தமே, இந்த மலைக்கு வரும்போது பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் விழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? the past life. எது வேணாலும் நடந்திருக்கட்டும், எது வேணாலும் நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். சிஸ்டர் ஒரு சின்ன பாயிண்ட அட்வைஸ் பண்ணி பேசிட்டு ஆப்வியஸ்ல சிஸ்டர் பேசுற அந்த அட்வைஸுக்கும் அவனுடைய வயசுக்கும் ஆண்டவரே, நான் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவரே கோழியும் ஈத்தையும் வாத்தும், கோழியும் வாத்தும் பேசணும், எப்படி பேசும்? கோழி சொல்லும், ஈத்த என்ன செய்யும்? இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டா? நான் 2த்தையும் பார்த்துட்டு, 2 பேசுறதை பார்த்துட்டு வானத்தை, ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பையன் சொல்றான், சேர்ச்சிக்கு வரதுக்கு அவனே குளிச்சுட்டு, அவனே சட்டையை சூஸ் பண்ணி போட்டு, அவனே தலை சீவி, அவனே போலோடைய டிரான்ஸ்போர்ட்ல ஏறி சேர்ச்சிக்கு வரான். எப்படி இருக்கு சிஸ்டர்? சரிண்ணா. நான் ஒண்ணு சொன்னேன், நான் ஒண்ணு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் வாழ்ற இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பையனா? நம்ம இதெல்லாம் தெரியல. 10 வயசு தான் அந்த பையனுக்கு. யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காருங்க, சொல்ற சாட்சி கேட்டு நீங்க மனம் திரும்புங்க. புரியுதுங்க? என்னமா நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? போலா இருக்குமோ, இது 10 வயசு படிக்கிறான். புரியுதுங்களா? ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளை பார்க்கும்போது பயமா இருக்கு. நேற்று எங்க பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ஒரு மெசேஜ், கோத்தத்திங்கல ஒரு கேர்ள், யங் கேர்ள் கிராப் ஏறி இருக்கிறாங்க. கிராப் ஏறி எங்க வேலைக்கு போறதுக்கு அந்த மலைக்கிற கிராப்ல ஏத்திட்டு கொஞ்ச தூரம் வந்தான்னு சொல்லிட்டானா, அந்த காடியில போய் ஏறிடு, நான் வேற ஆள் ஏத்த போறேன். தமிழ் பொண்ணு. அது எங்க பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ரொம்ப வயலன்ட் ஆச்சு, இஷ்யூ ஆச்சு. எங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணாங்க, உங்க சபையில எல்லாம் பாருங்க. அது கடைசியா பார்த்தா அந்த அந்த கிராப் டிரைவர் மேல கேஸ், கடத்தல். அந்த பொண்ணு இறங்கி அந்த காடியில ஏற போதா, அந்த காடியில ஏற்கனவே 3-4 பிள்ளைங்க அந்த காடியில உள்ளுக்கு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த கிட்னாப். நான் யோசிச்சுட்டு, இந்த காலத்துல இதெல்லாம் பயங்கரமா நடக்குது. அது ஜோஹர்ல கிராப் ஏறுறீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? கிராப் ஆகடா, கிராப் அப்புறம் கிராப் தான் கண்டுபிடிக்க கஷ்டம். உங்க ஜிபிஎஸும் இல்ல, உங்க மூஞ்ச பார்த்தாலும் ஜிபிஎஸ் குழம்பிடும். ஐயா, பவுல் சொல்றாரு, இந்த ஜெனசிஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மலையை விட்டு விலகி போயிரு. ஆனா லோத்தோட மனைவியோ அந்த மலையை பார்த்து அவ என்ன பண்ணுகிறா? திரும்பி பார்க்கிறா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ போயிரு, திரும்பி பார்க்காத. அப்படி நீ பார்த்தீங்கன்னா என்ன ஆவ? உப்பு துணாய் மாறிடுவ, கல்லா மாறிடுவ, அவிசுவாசமாயிருவ, சோர்ந்து போயிருவ. நீ உலக சிந்தை வந்துடும், திரும்பி பார்க்காத. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு சிந்தை உனக்கு வந்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு திரும்பி பார்க்காத. பழைய கடந்து வந்த காரியத்தை பார்க்காத. சிலவங்களுக்கு கேரக்டர் எப்படி தெரியுங்களா? இந்த படிச்ச ஸ்கூலுக்கு, படிச்ச காலேஜுக்கு, படிச்ச கம்பத்துல போனா பழைய ஞாபகம் வரும். பார்த்திருக்கீங்களா? இங்கதானே நான் குண்டு விளையாண்டோம், இங்கதானே ஃபுட்பால் விளையாண்டோம், இங்கதானே ஆண்டி போக்கனுக்கா ஐஸ்கிரீம் வித்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அது மெமரிஸ். அந்த மாதிரி மெமரிஸ் சொல்லி எல்லா குப்பையும் பார்த்து
ஆண்டவர் அதை தான் சுத்தமாக்கினார். இந்த குப்பைலாம் உன் மண்டைக்குள்ள வேண்டாம், சிந்தைக்குள்ள வேண்டாம், உன் வாழ்க்கையில வேண்டாம். ஆண்டவர் குப்பையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாரு. நம்ம சுத்தி பார்க்கறோன்னு போயிட்டு எல்லா குப்பையும் எங்க தூக்கி போட்டுக்கிட்டோம்? எங்க? மெமரிஸ். என்னரிஸ்? மெமரிஸ். இங்கதான் நான் சீன கொலையில மருளுக்கிழங்கு நட்டேன். இங்கதான் பப்பாயை வந்து நாங்க பிச்சு போட்டோம். சிக்கிலிக்கா இங்கதான் சாப்பிட்டோம். திருடி சிக்கிலிக்கா தெரியாதுல? கஸ்தூரி தெரியாது. என் பையன் அன்னைக்கு கேட்டான், போக்கடக்கா ஐஸ்கிரீம்னா என்ன பாடு? ஐயா வெரி லேட் லா, யூ டூ லேட் லா. போக்கடக்கா மீன் the Assam போக்கடக்கா taruh dalam satu plastik, air taruh ikan, itu jadi ice cream. போக்கடக்கா ice cream. யா பின்னானவைகளை நீங்க கடந்து வந்ததை விட்டு விடுங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு மனுஷனால நீங்க ஏமாந்துட்டீங்க. மெயினா ஒரு சப்ஜெக்ட், அந்த மெயின் பாக்ஸ் மேலேயே வந்து உங்கள்ட்ட சொல்றேன், ஒரு மனுஷனால நீங்க ஏமாந்துட்டீங்க. சரியா? ஏமாந்தாச்சு. இன்னும் அதே நினைச்சு இன்னும் அதே பேசிக்கிட்டு இருந்தனா நான் சொல்றேன், நீங்க புது காரியத்தை அச்சீவ் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஆன்சர் சொல்லுங்க. முடியாது தானே? ஆனா யாருக்கு தெரியலையா? உனக்கு தெரியறது கூட இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யா நான் எப்பயும் சொல்லுவேன், நீ இந்த ரோடு தாண்டி போய் கீழே விழுந்துட்ட, அந்த ரோட்ல தடி மாதிரி விழுந்துட்ட, கொட்டேனா 40 ஃபுட்டர் வருது, பெரிய கொட்டேனா வருதுமா, விழுந்துட்டேன்னு சொல்லி கொட்டேனா ஹாய் அப்படின்னு படுத்தே கிடப்பியா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுமா? யார் போறா? இந்த ரோடு தாண்டி வேற எங்கேயும் போனா உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம ட்ரை பண்ணிடலாம். சிஸ்டர், நீங்க இப்படி தாண்டி போய் விழுந்துருங்க. நான் சொல்றேன், சும்மா விழுவுங்க. கொட்டேனா விட்டு ஹாய் கொட்டேனா அப்படியே விழுந்து கிடக்குமா? விழுவியாமா? என்ன தள்ளி விட்டுட்டு போவியே தவிர நீ அங்க இருக்கவே மாட்ட. ஏன் உங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட் இருக்கட்டும், அது சூழ்நிலையா இருக்கட்டும், தேவன் சொன்ன அந்த சூழ்நிலையை விட்டு விலகு. இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காத. ஹalleluya. ஒரு சிந்தையில நல்ல கவனமா கேளுங்க. your mind, உங்க சிந்தையில நான் ஆபரேட்டரா தான் வேலை செய்வேன்னு நினைச்சீனா நீ பரலோகத்துக்கு போற வரைக்கும் நீ ஆபரேட்டர் தான். 10 கம்பெனி மாறினாலும் நீ ஆபரேட்டர் தான். புரியுதுங்களா? நான் பழைய நிசான் சன்னி தெரியாதுல? நிசான் சன்னி ஏன்னா நாங்களாம் அதை ஓட்டி தான் காடியை கத்துக்கிட்டோம். நான் அதிலே தான் இருப்பேன், நீ அதிலே இரு. யாரெல்லாம் BMW போவன் எதுக்கு நீ பாஸ்டர்னா பணத்தை பத்தி பேசுறாரு, பாஸ்டர்னா காடி பத்தி பேசுறாரு, உனக்கு வேற பத்தி சொன்னா புரியாது. விசுவாசத்தை பத்தி சொன்னா அவனுக்கு தூக்கம் வந்துடும், போராட்டத்தை பத்தி சொன்னா அவனுக்கு தூக்கம் வந்துடும். நெருப்பின் மேல சாத்ராக் மேஷாக் அபினேகோ விழுந்தாங்கன்னா அப்படியே பாப்பீங்க, விழுந்தாங்களா? ஹalleluya. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து வந்ததை விட்டு விடுங்க. இந்த லோத்தோட மனைவி கடந்து வந்ததை எட்டி பார்க்கிறான். ஏன் இந்த மலை இப்படி ஆனது பார்த்தா பாருங்க, திரும்பினா அவ உப்பு துணாய் மாறினான்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு லோத்தோட மனைவி போல உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் சூழ்நிலைகள் வந்தாலும், லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியோ நினைத்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில லோத்தின் மனைவி பாருங்க, லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவர் அதை இழந்து போவார், இழந்து போகிறவர் அதை உயிர்ப்பித்துக் கொள்வார். பாருங்க, லோத்தின் மனைவி தன் இருதயத்துக்கு, தன் மாமிசத்துக்கு பிரியமாய் தேடுறதுக்கு நினைச்சா பாருங்க, அவ உப்பு துணாய் மாறினான். இந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா 50ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை பாருங்க.
அதற்கு இயேசு களைப்பின் மேல் கை வைத்துட்டு களைப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. நல்ல கவனமா கேளுங்க. இயேசு சொல்றாரு களைப்பு அப்படின்னா தேவன் மேல, தேவனை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையில நம்பி இருக்கிறவன் பின்னிட்டு பார்க்கிறவன். இந்த லோத்தோட மனைவி போல பின்னிட்டு பார்க்கிறவன். ஐயா, நீங்க இந்த சபையில நீங்க எதெல்லாம் அறிக்கை செய்து விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ அது தேவன் கேட்கிறார், அதை தேவன் பதில் தருகிறார், அதன் மூலமா உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க அதெல்லாம் பெற்றுக் கொண்டுட்டு இங்க பாருங்க, என்ன பின்னிட்டு பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காதீங்க. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்ற நம்ப, ஐயா இன்னும் நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவங்க இன்னும் என்ன பண்றாங்க? ஐயா சத்தமே வர மாட்டேது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு அங்கிள்கிட்ட, அங்கிள் இந்த நம்பருக்கு எடுக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு அங்கிள்? ஐயா நான் சின்ன வயசுல எங்க சீனா சாங்சிங் கடையில லொத்தரி இருக்கும். அந்த லொத்தரியில துப்பாக்கி வச்சிருப்பாரு, அந்த லொத்தரியில குரோப்பம் இருக்கும், அந்த லொத்தரியில ஒரு வெள்ளி இருக்கும். அந்த லொத்தரி எடுத்து எடுத்து எனக்கு எல்லாம் கிடைக்கும். அதுல வந்த பழக்கையா இன்னைக்கு நம்பர் எடுத்துக்கிட்டு. சிலவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான் ஒண்ணு வட்டி விடுறாங்க. சபையில அல்லேலூயா, வெளியே போனா உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன், அதெல்லாம் செய்யாதீங்க. நம்பர் எடுக்காதீங்க, வட்டி விடாதீங்க. நான் 100 வழி கொடுத்தனா எனக்கு திருப்பி 150 ரூபாய் கொடு. அல்லேலூயா. நம்ம தீமைக்கு அல்ல, தேவன் நம்மளை மன்னித்தது, நம்மளுக்கு பாவத்தை கழுவினது, நம்மளை மறுபடியும் தேவன் கொண்டு போகிறது தீமைக்கு அல்ல, நரகத்துக்கு அல்ல. பந்தய பொருள் நிச்சயத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அங்க தெளிவாக சொல்லுகிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தகுதி அல்ல. பின்னிட்டு பார்க்கிறவன் தகுதி அல்ல. நீங்க ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுட்டு இந்த லோத்தின் மனைவி போல பின்னிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? உன் வாழ்க்கையில, உன் குடும்ப சூழ்நிலையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் பின்னிட்டு பார்க்கறியா? வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய என்னத்துக்கு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு. எத்தனை பேர் தேவ ராஜ்யத்துக்காக வாழ்றீங்க? நீ சத்துவரா ஐநூறாம் தடா இல்லையாமா? நம்பிக்கையில போவீங்களா இல்லையா? இல்ல இருக்கா இல்லையா? 2 செட்டு தலையாட்டுறீங்க நீங்க. ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எத்தனை பேர் காத்திருக்கீங்க? எல்லாம் வயசானவங்க தான் கை தூக்குறீங்க. இருக்கீங்களா? ஹலோ, அட வராங்க, போறதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஆமென். ஆனா போனா என்னவா இருக்கணுமா? வசனம் சொல்லுது, பின்னிட்டு பார்க்கணுமா? என்னமா பண்ணணும்? என்ன படிச்ச மைக்ல சொல்லு. பின்னிட்டு பார்க்காதீங்க. பின்னிட்டு பார்க்கிறவன், பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்திட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. நீ பின்னிட்டு பார்க்கறனால அந்த தகுதியை இழந்து போற. தேவன் தந்திருக்கிற அந்த பந்தய பொருளை, அந்த நன்மையை நீ இழந்து போற. உன்னை தேவன் தகுதிப்படுத்தினாரு, ஆனா பின்னிட்டு பார்க்கறனால அந்த தகுதியை நீ இழந்து போற. பிரசங்கி கடைசியாக 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் பிறகு என்ன இண்டெக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க?
எலிசபெத் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. பாருங்க, நான் அப்படி இருந்தேன். ஆஃப்டர் க்ளோஸ் நீங்க பாருங்க, நீதிமொழிக்கு பிறகு நீங்க முன்னிலைமைகளை நீங்க கடந்து வந்ததை நீங்க பெருமை பாராட்டாதீங்க. இப்ப ஆண்டவர் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே. எங்க அம்மா வீட்டுல இருந்தேன், 3 வேளை கோழிக்கறி, இங்க வந்த 3 வேளை ரசம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுற எங்களுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மோட்டர்ல போ, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணே இல்லையா, நான் மோட்டர்ல போற தெரியாத, மழை பெய்யுதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போ. அல்லேலூயா. புயலும் காற்றும் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அது ஒன்றும் உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு ஒன்றும் நேரிடாது. எந்த சூழ்நிலை உன்னை நெருங்காதபடிக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. வாதையும் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எத்தனை சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரு. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. அல்லேலூயா. கணவர் ஒரு அடி அடிச்சிட்டாரா, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லு. நீ திறந்தாதானே பிரச்சனை வருது. நீ கண்ணை மட்டும் திறக்கலையே, வாயை சேர்ந்து திறந்துடுற, அதான் பிரச்சனையா மாறி இருக்கு. எல்லா மனைவிமார்களுக்கும் பல்லு புன்னகை, சிரிக்கிறாங்க. ஒரு இடி இடிக்கிறாங்க. எல்லாரும் தான் என்னோட பாக்குற வேலை. எந்த சூழ்நிலை வந்து கண்ணு மூடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு சொல்றேன்னு அதெல்லாம் என்னோட அனுபவம். யாரோட அனுபவம்? சிஸ்டர் அப்படியே இருக்கீங்க. அப்படி இல்ல, உங்க எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் இருக்கு. எது சொன்னா, ஏன்னா உட்ட பேச ஆரம்பிச்சுன்னா பிரச்சனைல போய் முடிஞ்சிருக்கு. பாஸ்டரை ப்ளாக் பண்றாங்க. பாஸ்டருக்கு ஒரு பேர் டைட்டில் என்ன தெரியுமா? பாஸ்டர் என்ன பாஸ்டர் சென்டிமெண்டல் பிளாக்மெயில். பாஸ்டர் டைட்டில் என்னோட சென்டிமெண்டலா ப்ளாக் பண்ணிடுறோம். அவங்களெல்லாம் அப்படியே தடுக்கி சென்டிமெண்டல் உட்கார வச்சிடணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, என்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, பின் நிலைமைகளை காட்டிலும் முன் நிலைமைகளை விசுவாசித்து போங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வசனம் சொன்னது பிரகாரமாக நீங்க கடந்து வந்ததை விட்டு விடுங்க. இந்த சபைக்கு நான் சொல்றேன், நீங்க கடந்து வந்ததை விட்டுருங்க. உங்க குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய நிலைகள், உங்களுடைய நீதிகள் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், கடந்து வந்ததை விட்டு விடுங்க. எதிர்காலத்தை என்ன பண்ணுங்க? நாடுங்க. தேவன் மேல விசுவாசமாய் நாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாரும் எழுதணுமா? நம் திருவிருந்த ஆராதனைக்கு கண்களை மூடி, ஆண்டவரே கடந்த காலத்தை அல்ல ஆண்டவரே, கர்த்தர் புதிய காலத்தை, புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?